ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். த பார்க் ட்ரக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை த பார்க் ட்ரக் பிரின்சிபல் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பயுமே சத்தம் போட்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. சத்தம் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜீரோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ பெப்சியும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட அந்த கொக்கோகோலோட பீட் பண்ணி வரும்போது எப்படி எப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க, அது எப்படி வந்து ஓப்பன் சேலஞ்சில் ஜெயிச்சிருக்காங்கன்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த லிங்க்கை கொடுக்குறோம், போய் பாருங்கள். பட் ஆனால் அந்த பார்க்கிங் ட்ரக் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இந்த ஜெயிண்ட் கம்பெனி கொக்கோகோலா வந்து மார்க்கெட்லேயோ இல்லை வந்து அந்த ஸ்பென்சர் பிளாஸா இது போல் எங்கெங்கெல்லாம் மக்கள்லாம் கூடுவாங்களோ அந்த இடத்துல அதிகமான பிராண்டை வந்து என்ன செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணால், ஸோ அந்த ஒரு கம்பெனி எதிர்த்து தாக்கி பேசி அது மூலிமா ப்ரொமோஷனும் வாங்கலை. என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷாப்புக்கு முன்னாடி பெரிய பெரிய ட்ரக்கில் வந்து பெப்சியோட பேனர்ஸ் வச்சு அந்த பெப்சியோட லாரிலாம் வந்து அங்கே நிற்கிற மாதிரி வந்து பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க உள்ளுக்கும் கொண்டு போக மாட்டாங்க, வெளிலையும் கொண்டு போக மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் உள்ளே அந்த மால்குள்ளே நுழையிற வழியில் என்ட்ரி கேட்டு பக்கத்தில் வந்து அந்த வண்டி நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க உள்ளே போகும்போதே அந்த பிராண்டை வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். சப்போஸ் அவங்க போய் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னு ஞாபகப்படுத்தும் போது அவங்க மைண்டில் என்ன இருந்தாலும் வெளியில் வரும்போது பார்த்த ஆட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ இதுதான் வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க ப்ரெசன்ஸை வந்து கஸ்டமருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆச்சா ஆவலையா அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. 10 இடத்துல கொக்கோகோலா போக வேண்டிய சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 இடத்துல வந்து பெப்சி போயிருக்கு. ஸோ 3 தான் கோக் போயிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சில சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பார்க் ட்ரக் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 1970 இறுதிகளிலும் 1980 தொடக்கத்திலும் மார்க்கெட்டிங் வரலாற்றிலேயே மிகவும் புத்திசாலித்தனமாக பெப்சி வந்து செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். இது அவதூறு விளம்பரங்களை செய்யவில்லை, இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மறைமுகமாக பரிசுகளையும் அனுப்பவில்லை. கொக்கோகோலா பெரிய ப்ரொமோஷன் நடத்தும் நேரங்களில் அதே சூப்பர் மார்க்கெட் அல்லது மால்களின் வெளியே பெப்சி தங்கள் லாரிகளை நேராக நிறுத்தியது. ஒரு வார்த்தையும் இல்லை, எந்த மோதலும் இல்லை, வெறும் இருப்பு மட்டுமே, அதாவது ப்ரெசன்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, மக்கள் வாங்க முடிவு எடுக்கும் அந்த நொடியில் உங்கள் பிராண்டை அவர்கள் பார்த்தால் போட்டியாளரை தவறாக பேச வேண்டியதில்லை, நாமும் இருக்கிறோம் என்ற நினைவூட்டலே போதும். அது கரெக்டாகவே வேலை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பெப்சி கொக்கோகோலா வேலை நடக்கிற வேண்டிய இடத்துல எல்லாமே பெப்சி வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் பிரின்சிபல். சரி, இதில் என்ன சார் இருக்குது, இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருப்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வேகம் உருவாகும். வேகம் எங்கே இருக்கோ உங்கள் நினைவு உருவாகும். எங்கே நினைவு இருக்கோ அங்கே பணமாக மாறும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு என்டர்ப்ரனராக நீங்கள் இருக்கீங்க, அப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு புத்திசாலி கிட்ட பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் ஜெயிக்கிறது அது மட்டும் பத்தாது, அந்த பக்கத்தில் நீங்கள் நிற்கணும். சப்போஸ் நீங்கள் அதிக கிளைண்ட்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிளைண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ப்ரெசன்ஸாக இருக்கணும். ஸ்பீக்கிங் வாய்ப்பு கேட்டு நீங்கள் போகிறீங்கன்னா, எங்கே ஸ்பீக்கர்ஸ்லாம் புக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசன்ஸாக இருக்கணும். எங்கே நீங்கள் அதிகமாக பிஸ்னஸ் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே அதிகமாக முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ராக்சிமெட்ரி இஸ் எ வெப்பன், விசிபிலிட்டி தான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சைலண்ட்டாக வண்டி நிறுத்தி சைலண்ட்டாக கோகோலுக்கு ஒரு ஜெயிண்ட்டாக வந்து உருவான பெப்சியோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். லைஃப்பில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னைக்காவது நீங்கள் ஸ்டக்காக நிற்கிங்கன்னா, த பார்க் ட்ரக் பிரின்சிபல், நீங்கள் யாரும் எதிர்த்து சண்டையிடவும் தேவையில்லை, போட்டியிடவும் தேவையில்லை. யூ ஜஸ்ட் யுவர் ப்ரெசன்ஸ், இட் வில் ரிமெம்பர் ஹூ யூ ஆர். இது போல் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னோடய புத்தகங்கள்லாம் தெரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்க்கில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.